மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது நாம் ஒவ்வொரு கல்யாண பத்திரிகையிலையும் பார்ப்போம். கல்யாண பத்திரிகையில சில படங்களை போடுவா. அதுல இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் சித்திரம் கல்யாண பத்திரிகையில போடுறது வழக்கம். ஹாலாஸ்ய புரி அப்படின்னு பேரு மதுரைக்கு. ஹாலாஸ்யநாதாஜ மகேஸ்வராஜ ஹாலாஹலாலங்கிருத கந்தராஜ மீனேக்ஷணாஜ ஆஃபதஜே சிவாஜ நமோ நம சுந்தர தாண்டவாஜ அப்படின்னு சுந்தரேஸ்வரர் மேல ஸ்லோகம் இருக்கு. இந்த ஹாலாசியபுரியில பரமேஸ்வரன் சுந்தரேஸ்வரருங்கிற ஒரு திருநாமத்துல அங்க காட்சி கொடுக்கிறார். அங்க பல லீலைகள் நடத்திருக்கார் பரமேஸ்வரன். பிட்டுக்கு மண் சுமந்த லீலை, இந்த மாதிரி பல லீலைகள் அந்த ஹாலாசியபுரியில் நடந்திருக்கு. அதனால சிவக்ஷேத்திரம், பெரிய சிவக்ஷேத்திரம் அது. அதுல அம்பாள் மீனாட்சியாக ஆட்சி புரிகிறார். அம்பாளுக்கு ரொம்ப அங்க மகத்துவம் ஜாஸ்தி, வைசிஷ்டியம் ஜாஸ்தி. மீனாட்சி ராஜ்யம், ஷியாமலா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு உருவம். அதுதான் அந்த உருவத்துல தான் அம்பாள் அங்க மீனாட்சியாக இருக்காள் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதனாலதான் ஒரு வீட்டுல பொம்மநாட்டியினுடைய கை ஓங்கி இருக்கா அல்லது புருஷனுடைய கை ஓங்கி இருக்கா அப்படின்னு கேட்கறத விளையாட்டா இப்படி கேட்பா பெரியவாள்லாம். மதுர ராஜ்யமா சிதம்பர ராஜ்யமான்னு கேட்பா. மதுர ராஜ்யம்னா என்ன அர்த்தம்னா பொம்மநாட்டியினுடைய கை ஓங்கி இருக்குன்னு அர்த்தம். சிதம்பர ராஜ்யம்னா நடராஜா இல்லையா அவர் தான ராஜா அங்க. அப்ப புருஷனுடைய கை ஓங்கி இருக்குன்னு இப்படியே ஒரு விளையாட்டாக ஒரு சொல்லு உண்டு. மாதிரி அம்பாளுக்கு இங்க மகத்துவம் ரொம்ப ஜாஸ்தி. மீனாட்சிக்கு பேர்பட்ட ஜெகன்மாதாவினுடைய அனுகிரகம் இருந்தா எல்லாருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆகாதவாளுக்கெல்லாம் என்ன தாம்பத்தியார்த்தம் உமாசதின்னு இருக்கு. கல்யாணம் ஆகாத தம்பதிகளுக்கு கல்யாணம் நடக்கணும் என்றாலும், அல்லது கல்யாணமான தம்பதிகள் அந்யோன்யமாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும்னாலும் அம்பாளுடைய அனுகிரகம் தேவை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இந்த ரீதியில மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய கல்யாண தினமான இந்த புண்ணிய நாள்ல எல்லாருக்கும், கல்யாணம் ஆகாதவாளுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் நடக்க வேண்டும். கல்யாணம் ஆன தம்பதிகள் அந்யோன்யமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம்.